அனைவருக்கும் வணக்கம். 3 இயர்ஸ் அஃபிலியேட்டட் கோர்ஸ் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் ரீஅலாட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்க ஒரே விஷயமா இருக்குது. ரீஅலாட்மெண்ட்டை பற்றி அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போயுமே ரீஅலாட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் விழுப்புரம் லா காலேஜ்லேருந்து ஒருத்தவங்க பட்டறை பெரம்பத்தூர் லா காலேஜ் கேட்குறாங்க அப்படின்னா, பட்டறை பெரம்பத்தூர்லேருந்து விழுப்புரம் லா காலேஜ் சேஞ்ச் ஆகணும். சேம் கம்யூனிட்டியில் இப்போ பிசியில் இருக்க ஒரு பர்சன் விழுப்புரத்துலேருந்து பட்டறை பெரம்பத்தூர் போகணும். அதே பிசியில் இருக்க ஒரு பர்சன் பட்டறை பெரம்பத்தூர்லேருந்து விழுப்புரம் வரணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இந்த டைம் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்போவே நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்காததால் சீட் வேகன்சிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையிலையும் இந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்காதவங்களுக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ டேட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இன்னிலேருந்து கால்குலேட் பண்ணால் 10 டேஸ்க்குள்ளே வந்து ரீஅலாட்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் 90% 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைனா 15 டேஸ்க்குள்ளே கன்ஃபார்ம் ரீஅலாட்மெண்ட் வந்துடும். சரிங்களா? இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.